இந்த கையில்லாத வயசானவர் கோழி இறைச்சி சாப்பிடறதுக்காக கால்ல உண்டிகோலை வச்சு கல்லை விட்டு அந்த கோழிக்கு அடிக்க பாக்குறாரு. ஆனா அவருக்கு கை இல்லாதனால அந்த கோழியை இவரால் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் மனைவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கஞ்சி செஞ்சு சாப்பிடியான்னு சொல்லி கொடுக்கும்போது கஞ்சி சட்டியை மனைவியோட மூஞ்சிலே அடிச்சு எனக்கு கஞ்செல்லாம் வேணாம், சாப்பிடுறதுக்கு இறைச்சி கறி வேணும்னு சொல்றாரு. இதை கேட்ட மனைவி, அப்படின்னா நீயே உழைச்சி இறைச்சி வாங்கி சாப்பிட வேண்டியதானே, வயசான நேரத்துல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்னால இந்த கஞ்சி மட்டும் தாயா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த வயசானவர் எதுவுமே சாப்பிடாம இருந்தனால மனைவி இந்த கஞ்சையாச்சு குடியான்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்ப வேலை செய்யற இடத்துல அங்க இருந்த ஆளு, நீ தினமும் லேட்டா வரமா, அதனால 2 நாள் வேலை பாரு, அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த பக்கமா அந்த வயசானவர் இன்னைக்கு எப்படியாவது இறக்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பியில கயிறை கட்டி அங்க சேவலுக்கு அந்த கம்பியை விட்டு அடிக்கிறாரு. ஆனா அந்த சேவலுக்கு அது படல. இதனால இவர் மறுபடியும் முயற்சி பண்ணி இருக்கும்போது அங்க முட்டை விட்டு இருந்த கோழி சத்தம் போட்டு அந்த சேவலை துரத்தி அனுப்பிடுது. இதனால அந்த வயசானவர் கோவப்பட்டு உன் புருஷனை காப்பாத்துறியான்னு சொல்லிட்டு அந்த கோழியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கோழியோட முட்டைகள் எல்லாம் கீழே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க மனைவி சேலையை வச்சு ஒரு முட்டையை பிடிச்சு இந்த கோழி முட்டையில தாயா வருமானம் வருது, அதையும் இப்படி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கணவனை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கணவன் சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல எனக்கு வேலையும் இல்லாம போயிடும், அதனால புரிஞ்சுக்கையா, இந்த கஞ்சியாச்சு குடியான்னு சொல்லும்போது கணவன் எனக்கு இறைச்சி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் கணவன் இன்னைக்கு எப்படியாவது கோழியை பிடிச்சணும்னு சொல்லிட்டு அரிசி அள்ளி போட்டு சேவலை பார்த்து பாபான்னு கூப்பிடுறாரு. ஆனா சேவல் வர்ற முறையில இந்த பக்கமா மனைவி வேலை விட்டு வரும்போது கணவன் இப்படியே போனா செத்து போயிடுவான், இறைச்சி வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த பணத்தை வச்சு கோழி இறைச்சி வாங்கிட்டு வராங்க. அப்படி வீட்டுக்கு பார்த்தா கணவன் இறந்து கிடக்குறாரு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, கோழியை பிடிக்கிறதுக்காக இரும்பு பெட்டியில இருந்து மனைவியோட சாரி எடுத்து அந்த சாரியை கட்டிக்கிட்டு அவரோட மனைவி கூப்பிடுற மாதிரி அரிசி அள்ளி போட்டிருப்பாரு. அப்ப அந்த சேவலும் அந்த கூடைக்குள்ள அரிசியை சாப்பிடும் போது கயிறு இழுத்து அந்த சேவலை பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சேவலை பிடிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷமா வரும்போது கால் தடுக்கி நிலத்துல விழுந்து மண்டை உடைஞ்சு அநியாயமா அந்த வயசானவர் இறந்திருப்பாரு. இதை பார்த்திருந்தம்மா அப்பவே கோழி அரிசி கேட்கும்போது கொடுத்திருந்தா என் கணவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க.